மீன ராசி நேயர்களே, மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக மீன ராசி அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய ராசி யாருதுன்னா மீன ராசி தான். ஏன்னா இப்போ மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி நடந்துட்டு இருக்குது. அதாவது மங்கு சனி, பொங்கு சனி, மாரக சனி. ஒரு மனிதருக்கு மொத்தம் 3 ரவுண்டு சனி பிடிக்கும். இதில் ஒரு 25-27 வயசுக்குள்ளார இருந்தீங்கன்னா இது முதல் ரவுண்டு, புரியுதுங்களா? ஆனால் அதே சமயத்தில் கிட்டத்தட்ட 45 வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு இது 2வது ரவுண்டு, அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இது 3வது ரவுண்டு. இப்படி இருக்கக்கூடிய முதல் ரவுண்டாக இருந்தீங்க அப்படின்னா இது கட்டன்றது பொங்கு சனியில் இன்றைக்கி நடக்கிறது ஜென்ம சனி. ஜென்ம சனியாக இருந்தாலும் சரி, அதாவதுன்றது அடுத்தது பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது பொங்குச்சனியில் ஜென்மச்சனியாக இருந்தாலும் சரி, இல்லை 3வது ரவுண்டு மார்கச்சனியில் ஜென்மச்சனியாக இருந்தாலும் சரி, கவனமாக இருக்க வேண்டிய நேரம். ஏன்னா பொதுவாக ஒரு மனுஷனுக்கு ஜென்மச்சனி வரும்போது தான் என்ன பண்ணுவார்னா நம்ம நிலைமைகளை சோதித்து பார்ப்பார். கடனை கொடுத்து பார்ப்பார், கஷ்டத்தை கொடுத்து பார்ப்பார், நிம்மதியை எடுத்து போடுவார், மருந்து மாத்திரைகள் உடல் உபாதிகளை கொடுத்துவார். அதுபோக சொந்த பந்தத்துக்குள்ளார நம்பிக்கை நாணயம் கெட்டு போகும், மதிப்பு மரியாதை போயிடும், பெண்ணால் பங்கம், ஃப்ரெண்ட்ஷிப்பால் தேவையில்லாத சொல்லு, மங்கை மது சூதுலக கொண்டு போய் அடிமைப்படுத்தி விடுவார். பொதுவாக நம்மளை ஒரு மனுஷனாகவே இருக்க விட மாட்டார். ஜென்ம சனியாக வரும்போது என்ன பண்ணுவார்னா நம்ம பல சிக்கல்களுக்கு நம்ம ஆளாக்கி விடுவார். அதுதான் ஜென்ம சனி. எனக்கு தெரிஞ்சு மீனராசிக்காரங்களுடைய நிலைமை 3 வருஷ காலமாக நல்லா இல்லை. ஏன்னா 3 வருஷ காலமாக தொட்டதை தொலங்கலை, வச்சது விலங்கலை, எதிர்பார்த்தது நடக்கலை. இப்போ கிட்டத்தட்ட எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெளின்ற மாதிரி. சரி சாமி, எனக்கே தெரியும், ஒரு 3 வருஷமாக கஷ்டப்படுறேன், இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்க போகுது. நீங்கள் உண்மையாலுமே நீங்கள் 3 வருஷத்தில் பட்ட கஷ்டம் இந்த மாதத்தில் நீங்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க. இதுக்கு ஆதாரம் 2 ஆதாரம் சொல்லுவேன். ஒன்று, இப்போ ஜென்ம சனியாக இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு இப்போ சனி பகவான் வக்கரத்தில் போயிருக்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் இப்போ சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறார். அப்போ வக்கரத்தில் இருக்கும்போது மேச ராசிக்காரங்களுக்கு விரய சனி, மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜீவன சனி, சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி, கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டக சனி, அடுத்தது தனுசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, அதே மாதிரி கும்பராசிக்கு பாத சனி, மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி. இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி வக்கரத்தில் போன காலம் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஒன்றாச்சுங்களா? இது போக சனி பகவான் ஒரு பக்கம் உங்களுக்கு நல்லதை பண்ணிட்டு இருந்தாலும் குரு பகவான் இந்த அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி குரு அதிசாரமாகிறார். இது எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி குரு அதிசாரமாகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பகவான் 26 நாளைக்கு பெயர்ச்சாகிறார். அப்போ 26 நாளைக்கு குரு பகவான் அதிசாரமாகி கடகராசிக்கு வரும்போது சனியுடைய பார்வை 7, அதாவது 5, 7, 9. அப்போ கடகத்திலிருந்து 5ஆம் இடமா விருச்சிக ராசி, 7ஆம் இடமா மகர ராசி, 9ஆம் இடமா உங்கள் மீனராசி தான் பார்க்குறாரு. அதுதான் பழமொழி சொல்லுவாங்க, குரு பார்வைப்பட்ட கோடி நன்மை. குரு கொடுப்பார், எவர் தடுப்பார். குரு கொடுக்கறது கோடி கோடியே கொடுத்துருவார். காரணம் என்னன்னா குரு எப்பயுமே இந்த 3 ராசிக்கு நல்லது பண்ணுவார். இப்போ கடகராசிக்கு வந்தாருன்னா 17ஆம் தேதிக்கு மேலே இந்த அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வராரு. கடகத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் விருச்சக ராசி, மகர ராசி, மீன ராசி 3 ராசி தான் பார்க்குறாரு. அப்போ இந்த 3 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா முதல் வாய்ப்பு, அதாவது கல்வி நல்லா இருக்கும். படிப்பு இல்லாதவங்களுக்கு படிப்பு நல்லா இருக்கும். படிப்பு தடைப்பட்டவங்களுக்கு மேல் படிப்பு, படிப்பில் மாற்றம், இந்த மாதிரிலாம் வாய்ப்பு உண்டு. 2வது பார்த்தீங்க அப்படின்னா நான் படிச்சுட்டு எனக்கு வேலை இல்லை, இந்த விளையாட்டுத்துறையில் எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகங்க, விளையாட்டுத்துறையில் எனக்கு ஆர்வம் அதிகம், அரசியல் ஆர்வம் அதிகம், கலைத்துறையில் ஆர்வம் அதிகம், எனக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்த்தா இந்த அக்டோபர் மாதம் 17ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். 4 விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் வெளிநாடு முயற்சி பண்ணுறீங்களா, வெளி மாநில முயற்சி பண்ணுறீங்களா, உங்களுக்கு 17ஆம் தேதிக்கு மேலே அந்த வாய்ப்பு கிடைக்கும்.
அரசியல் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்க, அதை விட இந்த குருவா இருந்து மற்றவங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறேன்னு சொல்றீங்களா, 17ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு கைத்தட்டல், பாராட்டுகள் கண்டிப்பா கிடைக்கும். இது போக பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு இந்த மண் வாங்கணும், மனை வாங்கணும், இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், பொதுவாக சொந்த வீட்டில் உட்காரணும்னு நினைக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. ஏன்னா பொதுவாக யாழ்ரட்சணை நடக்கும்போது அது வாங்க வேண்டாம், இது வாங்க வேண்டாம், அது செய்ய வேண்டாம், இது செய்ய வேண்டாம், 1000 பேர் 1000 விதமாக சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. ஆனால் இப்போ சனி பகவான் வக்கரத்துக்கு போனதும் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அது போக குரு பகவானும் அதிசாரமாகி உங்கள் ராசி பார்க்கறது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கு. அப்போ இது போக உங்கள் ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே 6ஆம் இடத்துக்கு அதிபதி இப்போ 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். அப்போ இந்த மாதம் உங்களுக்கு இந்த திருமண வரன் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக திருமண வரன் கூட நல்லா இருக்கும். அதாவதுன்றது இதுக்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணு பார்த்தேங்க, எனக்கு கல்யாணம் ஆகலை, அவங்களுக்கான ஆயிடுச்சு. நான் ஒருத்தருக்கு சொன்னேன், அவங்களுக்கு நடந்தது, எனக்கு நடக்கலை. அது போக பார்த்தீங்கன்னா நான் ஒரு காரியம் செய்யலாம்னு நான் நினைக்கும் போதெல்லாம் மற்றவங்க செஞ்சுட்டு போயிடுறாங்க, ஆனால் என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த மாதம் 18ஆம் தேதி சூரிய பகவான் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு பெயர்ச்சாகிறார். இது உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். சரிங்களா. துலா ராசிக்கு வரக்கூடிய சூரியன் உங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா தொழில் ரீதியான மாற்றங்கள் தராரு. அதே மாதிரி புதன் பகவான் தன் சொந்த வீட்டில் ஆட்சியா உச்சமா இருந்த புதன் பகவான் துளாராசிக்கு வராரு. இந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடு, வெளி மாநிலம், அரசியல், கலைத்துறையில நல்ல வாய்ப்பு கிடைக்குது. இந்த கான்ட்ராக்டர் வேலை எடுத்து செய்கிறவங்களுக்கு, இந்த ஆடை, உணவுக்கு சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த டைம்ல அற்புதமாக இருக்க போகுது. இதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது பார்க்கும்போது உங்களுக்கு புதன் பகவான் 2 பெயர்ச்சி, 3ஆம் தேதி ஒரு பயிற்சி, 24ஆம் தேதி ஒரு பயிற்சி. இந்த 2 பயிற்சியுமே பார்த்தீங்கன்னா உங்களோட வாக்கு உறுதிக்கு நல்ல பலன் கொடுக்க போறார். கொடுத்த வாக்கு காப்பாற்ற போறீங்க, சொன்ன சொல்லு காப்பாற்ற போறீங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நான் எப்படியோ இருந்தேங்க, ஆனால் இப்போ நான் ஒரு மனுஷனா இருக்கிறேன், புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அனுபவம், இன்னைக்கு இருக்கிற டேலண்ட், இன்னைக்கு இருக்கிற திறமை அன்னைக்கு இருந்திருந்ததுன்னா நான் சூப்பராக இருந்திருப்பேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு மீன ராசிக்காரங்களுடைய நிலைமை எப்படின்னா கிணத்துல போட்ட ஒரு கல் மாதிரி. அதாவது ஒரு 10 பேர் ஒரு பிள்ளைங்க ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த 10 பேர் ஜெயிக்க போறதில்ல, ஜெயிக்கிறது என்னமோ ஒத்த குழந்தை தான். அந்த ஒத்த குழந்தை நீங்களா இருக்கிறதுக்கு தான் உங்க ஜாதகம் இன்னைக்கு வாய்ப்பு இருக்குது, உங்க ராசிக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல ஒரு மேப்பை போட்டு போயிட்டு இருக்கிறோம். அந்த மேப்பை போட்டு போயிட்டு இருக்கும்போது, அதாவது ஒரு கூகுள் மேப்பில் போட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு பாதைக்கு போகணும்னு நினைக்கும் போது அது பாதையை நம்ம மிஸ் பண்ணிட்டு அடுத்த பாதைக்கு போகும்போது நீங்க போற பாதை தப்பு, இதுல போகாதீங்க அப்படின்னு அதை காட்ட போறதே இல்லை. அடுத்தது இன்னொரு பாதை உங்களுக்கு காட்டும், அது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னொன்று காட்டும், அது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னொன்று காட்டும். அந்த மாதிரி நேரம் தான் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்குது. தவறு விட்டுட்டீங்க, தவறு விட்ட வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. இது எப்பன்னு கேட்டீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் 17 தேதிக்கு மேல. ஏன்னா இந்த அக்டோபர் மாதம் 17 தேதிக்கு மேல நான் உங்களுக்கு கொடுக்குறது 4 விஷயம், இது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். ஃபர்ஸ்ட் வாய்ப்பு என்னன்னா குரு பாடுபட்ட கோடி நன்மை. அப்ப குரு எதுக்கு பார்ப்பாரு? புத்திர பாக்கியத்துக்கு தான் முதல்ல பார்ப்பாரு. குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு உங்க ஜாதகத்துல 5ஆம் இடம் பாருங்க. ராகுவோ கேதுவோ இருந்தா கடுமையான புத்திர தோஷம், சனியோ குருவோ இருந்தா தாமதப்படுத்துவான், ஆனா கொடுத்துருவான். அப்ப உங்களுக்கு குரு பாத்தீங்கன்னா புத்திர செல்வத்தை கொடுக்கிறாரு. 2வது திருமண யோகத்தை கொடுக்கிறாரு. நான் நிறைய பொண்ணு பார்த்துட்டேன், நிறைய மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிட்டாங்க, எனக்கு வரமே அமையலன்னு சொல்லக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கிறாரு. அப்ப புத்திர பாக்கியத்தை கொடுக்கிறாரு, திருமண யோகத்தை கொடுக்கிறாரு. இது 2ம் தாண்டி பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் செய்ய முடியாம, செஞ்சு நஷ்டப்பட்டுட்டு வாழ முடியாம, வளர முடியாம, சாதிக்க முடியாம ஒரு முடங்கி போய் இருக்கக்கூடிய ராசியா இருந்ததுன்னா மீனராசி தான். ஏன்னா ஜென்மச்சனி எங்குமே கேட்டாலும் சொல்ற வார்த்தை ஒண்ணுதான், மீனராசிக்காரங்களுக்கு ஜென்மச்சனி பண்ணாதீங்க, போர் போடாதீங்க, கிணறு வெட்டாதீங்க, வீடு கட்டாதீங்க, கல்யாணம் பண்ணாதீங்க, வண்டி எடுக்காதீங்க, தொழில் ஆரம்பிக்காதீங்க, அது பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்க. இதுதான் உண்மை. ஆனா சனி வக்கரத்துல போயிருக்கிறது நல்லது, குரு அதாவதுன்றத அதிசாரமாகிறது நல்லது. இதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காலகட்டத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, குருவே உங்க ராசியை டைரக்டா நீங்க பாக்குறாரு, தன் சொந்த ராசி பாக்குறாரு. இந்த காலகட்டங்கள்லாம் மேல பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களோட ஹெல்த் கண்டிப்பா நல்லா இருக்க போகுது. 2வது உங்களோட வளர்ச்சி நல்லா இருக்க போகுது. இதையெல்லாம் ஒரு பக்கம் வேண்டாங்க, எனக்கு கடன் பிரச்சனை தீருமா, கஞ்சி குடிச்சா கூட நான் நிம்மதியா இருப்பேனா, இது நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் உங்க சுய ஜாதகத்தை பாருங்க.
நல்லா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன், உங்களோட வளர்ச்சி சூப்பராக இருக்கும். இதில் மாற்றமே இல்லை. நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசுலேருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.